ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுங்க. அதாவது டிஎன்இஏ கவுன்சில் சொந்தமாக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. வரக்கூடிய நாட்களில் இன்ஜினியரிங்காக நம்ம நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்காக கொடுப்போம். அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்குள்ள வந்திருக்கும். அதாவது என்ன அப்படின்னா, சார் 25,000 நாங்கள் வந்து எங்கே பே பண்ணணும், எங்களுக்கு வந்து காலேஜ்லாம் அலாட் ஆகிடுச்சு, நாங்கள் வந்து காலேஜ் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம், அப்போ 25,000 எங்கே பே பண்ணணும்? இப்போ வந்து அதாவது நமக்கு வந்து இப்போ தான் நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் வந்து போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர். சரியா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் தான் இப்போ நீங்கள் பார்த்துருக்கு. சரியா, இதே மாதிரி அலாட்மெண்ட் ஆர்டர் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. சரியா, இந்த அலாட்மெண்ட் ஆர்டரை நீங்கள் என்ன பண்ணுச்சு பார்த்தா உங்களோட கூகுள் டிரைவ்லையோ இல்லை இமெயில் ஐடியிலோ என்னாச்சு பார்த்தா சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா நீங்கள் எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணுறதுக்கோ இல்லை அதாவது ஃபர்தராக நீங்கள் என்ன விஷயங்கள் நீங்கள் கேட்டாலும் சரியா, எங்கே போனாலும் என்ன பண்ணுவாச்சு பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் ஆர்டர், அதாவது கவர்மெண்ட் கவுன்சிலிங் மூலிமா நீங்கள் வந்து காலேஜ் செலக்ட் பண்ணிங்களா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ரூஃப் என்னன்னு பார்த்தா இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் தான். சரியா, அப்போ நல்லா நீங்கள் கவனிச்சுக்கணும். நமக்கு வந்து 5 ஆப்ஷன் வரும். உங்களுக்கு வந்து ஒரே ஒரு காலேஜ் தான் கிடைக்கும். சரியா, நமக்கு வந்து அதாவது இன்றைக்கும் நாளைக்கும் நமக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங்க்கு டைம் இருக்குது. சரியா, அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு 17ஆம் தேதி காலையில் நமக்கு வந்து ஒரே ஒரு காலேஜ் வந்து கிடைக்கும். அந்த ஒரு காலேஜ் கிடைக்கும் போது 17, 18 2 நாள் நமக்கு டைம் இருக்குது. அதில் 5 ஆப்ஷன் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். சரியா, அதில் மொதல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து கிடைக்கும். சரியா, அந்த ஆர்டர்லேயே போட்டிருப்பாங்க ஒரு ஃபீஸ் வந்து போட்டிருப்பாங்க. சரியா, இப்போ இது வந்து ஒரு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் தான். இங்கே கொடுத்துருக்காங்க, இது லாஸ்ட் இயரோடது. 25,000 வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. இங்கே பாருங்கள், நெசசரி டியூஷன் ஃபீஸ் வந்து 25,000 நீங்கள் பே பண்ணணும். அதே மாதிரி உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே என்னாச்சு பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு நீங்கள் வரணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு டேட் கொடுப்பாங்க, இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வரணும். யாருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் நீங்கள் கொடுத்து காலேஜ் வந்து ஓகே பண்ணிட்டீங்க, உங்களுக்கு கிடைக்கிற காலேஜை நீங்கள் ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் காலேஜுக்கு தான் டைரெக்டாக போயிடுவீங்க அந்த காலேஜுக்கு. சரியா, ஒருவேளை நீங்கள் மூவிங் அப்வேர்டு கொடுக்குறீங்க. சரியா, அதாவது இப்போ கிடச்சிருக்க காலேஜை நான் ஏற்றுக்கிறேன், எனக்கு இருந்தாலும் என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா இதை விட பெஸ்ட்டாக ஒரு காலேஜ் கொடுங்க. அதாவது செகண்ட் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் டிஎஃப்சி சென்டர் போகணும். சரியா, டிஎஃப்சி சென்டர் போகும்போது இந்த அமௌண்ட்டை டிஎஃப்சியில் நீங்கள் பே பண்ணணும். சரியா, டிஎஃப்சியில் பே பண்ணி உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் டிஎஃப்சி சென்டரில் நீங்கள் கொடுக்கணும். நல்லா நீங்கள் கவனிச்சுங்க, இங்கே வந்து 25,000 தான் போட்டிருக்காங்க. நிறையா காலேஜஸில் நீங்கள் காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபுல் பேமெண்ட்டை நீங்கள் கட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன் ஃபுல் பேமெண்ட்டை கட்ட சொல்கிறாங்க அப்படின்னா நிறையா பசங்க வந்து அக்ரிகல்ச்சருக்கு போட்டிருப்பாங்க, நிறைய பசங்க வந்து வெட்டினரி போட்டிருப்பாங்க, நிறைய பசங்க வந்து பார்த்திங்கன்னா நீட் கவுன்சிலிங், பேராமெடிக்கல் இந்த மாதிரி போட்டுட்டு இவங்க 25,000 இல்லை வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாக அமௌண்ட் வரும்போது என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிசி வாங்கிட்டு அந்த பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா ஃபுல் பேமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சில காலேஜஸில் சொல்லுவாங்க. அதையும் நீங்கள் பார்த்துங்க. சரியா, அப்போ ஆப்ஷன் 1 நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் காலேஜ் போகணும். ஆப்ஷன் 2 நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டிஎஃப்சி போகணும். ஆப்ஷன் 3 தான் ரொம்ப முக்கியமானது. ஆப்ஷன் 3 என்னென்னா, எனக்கு இப்போ நீங்கள் கொடுத்துருக்க காலேஜ் வேணவே வேணாம், இதுக்கு மேலே ஏதாவது பெஸ்ட்டாக ஒரு காலேஜ் இருந்துச்சுன்னா எனக்கு கொடுங்க. அப்போ ஆப்ஷன் 3 நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எங்கேயுமே போக தேவையில்ல, காலேஜுக்கு போக வேணாம், அதே மாதிரி டிஎஃப்சிக்கு போக வேணாம், நீங்கள் வெயிட் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது ஒரு காலேஜ் கிடைச்சா கிடைக்கும், அப்படி இல்லைன்னா நீங்கள் அடுத்த ரவுண்டுக்கு என்னாச்சு பார்த்தா மூவ் ஆகிடுவீங்க, செகண்ட் ரவுண்டுக்கு. சரியா, இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதனால் அமௌண்ட் வந்து என்னாச்சு பார்த்தா ரெடி பண்ணி வச்சுங்க. உங்களோட ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர்லேயே உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து ஷோ ஆகும். ஒருவேளை நீங்கள் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த கம்யூனிட்டியில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேபி இந்த அமௌண்ட் வந்து ஷோ ஆகாது. அதே மாதிரி ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் ஆகிருந்தீங்கனாலும் இந்த அமௌண்ட் வந்து ஷோ ஆகாது. ஆனாலும் காலேஜில் சில ஃபீஸ் வந்து பே பண்ண சொல்லுவாங்க. அதனால் இதை நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.